குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நிஃப்டி ஃப்ரைடே 148 பாயிண்ட் பாசிட்டிவா 26,046 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 80 பாயிண்ட் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கேப் டவுன் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒரு கேப் டவுன் வரும் பட்சத்தில் அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,900 இருக்கு. அதை உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடி 25,800 வந்து திரும்பும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,800 25,900 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,100 26,250 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்ததாக பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 180 பாயிண்ட் பாசிட்டிவாக 59,389 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கேப் டவுன் வரும் பட்சத்தில் 59,200 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்தபடியாக 59,000 அப்படிங்கிறதும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,550 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்தது 59,800 அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். FIS 1100 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DIS 3800 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் FIS 6000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் 738 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.